வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் நான் சோக நாள் அப்படின்னு அனுசரிக்கலான்ட்டு இருக்கேன். பிகாஸ் வரப்போற 4 நாளும் பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் கிடையாது. டாம் அண்ட் ஜெர்ரி ஷோவெல்லாம் நம்ம மிஸ் பண்ண போறோம். இந்த தாவேக்கால இருக்கிற எம்எல்ஏக்களும் சரி, மினிஸ்டர்களும் சரி, கூட்டுற காமெடி பஞ்சாயத்தை நம்ம இந்த 4 நாள் பார்க்க முடியாதுங்க. இந்த சோகம் உங்களுக்கும் இருக்கும் அப்படின்றத நான் உணர்றேன். ஸோ 4 நாள் என்ன பண்ணுறது, இந்த ஃபன்னு மிஸ் ஆனாலும் கவலையே படாதீங்க. ரீல்ஸ் போடுற அமைச்சர்கள் ரீல்ஸ் போட்டுட்டே தான் இருப்பாங்க. முதலமைச்சர்கள் உட்பட ரீல்ஸ் போடுற சட்டமன்ற உறுப்பினர்களும் ரீல்ஸ் போட்டுட்டே தான் இருப்பாங்க. அதில் நம்மளுக்கு ஃபன்னு கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம பேசலாம். ஆனால் என்ன மேட்ச்சு என்ன டீமுன்னே தெரியாமல் தான் இந்த தாவேகா இயங்குறத நம்ம சமீப காலத்தில் பார்த்துட்டு தான் வரோம். அங்கே பார்த்தீங்கன்னா காவேரியிலேருந்து தண்ணியை திறந்து விட மாட்டேன்ட்டு கர்நாடகா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்குது. ஆனால் இங்கே நம்மளுடைய தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு நீங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது அவசர கதியில கடகடன்னு எதனா ஒன்று நம்ம 100 நாள் ஆக போதுரா, டேய் விஜய்னா யாரு தெரியுமா, யார் அடிச்சு பொறிக்கலங்கி பூமி எதிர்த்து கண்ணில் தெரியுதா அவன் தான்டா விஜய் அப்படின்ற மாதிரி நான் 100 நாள் சிஎம் ஆகியிருக்கேன். எதனா முதலீட்டாளர்கள்னு கூப்பிட்டு நத்திங்கயா ஃபங்க்ஷனை அப்படின்ட்டு எங்க அண்ணன் கட்டளையிட்டாரு போல. ஸோ 100 நாளைக்கு உள்ள முடிக்கணும் இதன்ட்டு அவசரமா ஏதோ ஒண்ணு முதலீடு வருது வரல, அதோ உங்களுக்கே தெரியும் யார் அந்த துறையோட அமைச்சர்னு. அந்த அம்மா ரீல்ஸ் போட்டு தான் பாத்தீங்கன்னா முதலீடெல்லாம் இழுக்க போறாங்க. பேசி இழுக்க மாட்டாங்க, ரீல்ஸ் போட்டு தான் இழுப்பாங்க. ஆனா அந்த ரீல்ஸ் போட்டோம் முதலீட்டாளர்கள் யாருன்னா வருவானான்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன்னா அவன் போடுறதெல்லாம் 100 கோடி 200 கோடி 1000 கோடின்னு இன்வெஸ்ட் பண்ண போறான். இந்த அம்மா ரீல்ஸ் போட்டு அதை வரவேற்கிறான். இந்த மாதிரி ஒரு ஆட்சியில தான் நம்ம சிக்கி தவிக்கிறோம். சரி, ஏதோ முதலீட்டாளர்கள் மாநாடு இன்னைக்கு நத்துறாங்க. ஆனா தி அதர் சைடு என்ன நடந்துட்டு இருக்குன்னா, கர்நாடகால போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க முழு அடைப்பு போராட்டம். அதாவது காவிரியிலேருந்து நீங்க நீரை திறந்து விடக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு என்ன ஆனாலும் திறந்து விடக்கூடாதுன்னு அங்க ஃபுல்லா முழு அடைப்பு. அதாவது கடைகள்லாம் ஷட் டவுன் பண்ணுறது. இன்னும் கொஞ்சம் போராட்டம் தீவிரம் ஆனா இந்த பஸ்ஸுங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, எதுவுமே இயங்கக்கூடாது அப்படின்ற நிலைமைக்கு எடுத்துட்டு போவாங்க. அதை அந்த மாநில அரசாங்கம் ஆதரிக்கலனா கூட அங்க இருக்கிற அமைப்பு பாத்தீங்கன்னா இதை முன்னெடுத்து போகுது. அவன் எதுக்கு போராடின்னு இருக்கான்? தண்ணியை நம்மளுக்கு தரமாட்டேன், விடமாட்டேன், நம்ம வாழ்வாதாரத்துக்கு அது கேள்விக்குறி ஆகுது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அதற்காக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாரானா, ஒரு சீனை கிரியேட் பண்ணுன்ட்டு நான் கர்நாடகா போறேன்னு சொல்லி அப்படி ஜகா வாங்கிட்டு உக்காண்டாப்ல, அவ்வளவுதாங்க லெட்டரை எழுதியிருப்பாருங்க. ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்றது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. அதை தவிர்த்து இந்த முதலமைச்சர் ஏதாவது பண்ணாரானா ஒன்றும் கிடையாது. சட்டமன்றத்திலேருந்து வெளியிலேருந்து எல்லா கட்சிகளும் கேட்குது, எங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. ஆனா அண்ணா அனைத்து கட்சி கூட்டத்தை அதுக்கு கூட்டல. எதுக்கு கூட்டியிருக்காருன்னா, பிஜேபி டீலிமிட்டேஷன் பில்ல திருப்பி வைக்க போகலையானே தெரியாது. பட் அவர் என்ன பண்றாரு, எம்பிகளை அதுக்காக கூட்டம் கூட்டி ஒரு கூட்டத்தை இது பண்ணாரு. ஆனா இந்த காவிரிக்காக எதனா பண்றாரானா ஒண்ணுமே பண்ணல. ஏங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அதே மாதிரி ஒரு மக்கள் மனசுல இந்த மனநிலையை எப்படி எனக்கு புரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணு தெரியலங்க. எங்க கர்நாடகால இருந்து நம்மளுக்கு தண்ணி வரணும். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அந்த காவேரி தீர்ப்பாமையும் என்ன சொல்லியிருக்குன்னா, ஜூன் மாதம் இவ்வளோ திறந்து விடுங்க, ஜூலை மாதம் இவ்வளோ திறந்து விடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பை ரூல்ஸ் நம்ம அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆனால் இந்த கர்நாடகாவில் இருக்கிறவங்க இல்லை நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஒன்று இங்கே இருக்கிற அரசாங்கம் சண்டை போட்டு வாங்கணும். இப்போ இருக்கிற அரசாங்கம் சண்டை போடுமானா போடாது. நான் என்ன கேட்குறேன்னா, மனசாட்சின்றது இதில் ஒன்று இருக்கா இல்லையான்னு நான் கேட்குறேன். ஏங்க இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல கர்நாடகால, ஒரு அமைப்பு போராடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த அமைப்பை பார்த்து கேட்கிறேன், இப்போ மழை பெஞ்சு உங்க அணை ஃபில் ஆனனால நீங்க அந்த உபரி நீரெல்லாம் திறந்து விட்டீங்கல்ல, அப்போ போராட வேண்டியது தானே? இல்ல உபரி நீராது கிபரி நீராது எந்த நீரையும் நாங்க திறந்து விட மாட்டோம், தமிழ்நாட்டுக்கு எங்க கிட்ட இருந்து தண்ணியே போக கூடாதுன்ட்டு உங்க அணை ஃபுல்லா ரொம்பி வழியும் போது போராட வேண்டியது தானே? நீ எல்லாத்தையும் அடக்கி வையா. அன்னையே உடைஞ்சாலும் பரவாயில்ல, கர்நாடகாவே அழிஞ்சாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு போராட வேண்டியது தானே? அப்போ எங்க இவங்களுக்கு எக்ஸஸ் ஆனா எங்க அவங்க மாநிலம் அழிஞ்சிரும்ட்டு நம்மளுக்கு திறந்து விட்டுருவாங்களாம்.
ஆனா நம்மளுக்கு தேவைப்படும் போது திறந்து விடுங்கயானா திறந்து விட மாட்டாங்களாம். இது என்ன மாதிரி ஒரு மனநிலை? நீங்க கொஞ்சோண்டு சொல்லுங்களேன். அப்ப நீங்க நல்லா இருக்கணும், மத்தவன் நாசமா போகணும். அந்த மனநிலை தானே? அந்த மனநிலை தானே? நம்ம அதை தான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே சொல்லணும், உபரி நீர்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. எங்க மாநிலத்தை நாங்க எப்படின்னா வந்து வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமா எடுத்துட்டு போறோம். எங்க விவசாயிகள் நாங்க மாற்று வழியை யோசிச்சுக்கிறோம். நாங்க மழை நீர் சேகரிப்போ ஏதோ லொட்டு லொசுக்கு ஏதோ பண்ணிக்கிறோம். நீ தயவு செஞ்சு மழை பெஞ்சாலும் சரி எதானாலும் சரி உன் அணையை நீ டைட்டா கட்டி வச்சுக்கோ. ஒரு சொட்டு தண்ணி இந்த சைடு விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாதான் இவங்கெல்லாம் அடங்குவாங்க. இவங்களுக்கு தேவைப்படுமோ திறந்து விடுவாங்க, தேவையில்லாத நேரத்துல விட்டுருவாங்க. அது நம்ம எங்க லாஸ்ட் 5 வருஷம் இந்த பிரச்சனை இருந்துச்சா? கிடையாது. லாஸ்ட் 5 வருஷம் தண்ணி எப்போ போறணுமோ வந்துச்சு. ஆனா இப்ப ஆளுகின்ற அரசாங்கம் இவங்க எங்கெங்க எல்லாத்துக்கும் திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு சொல்லி வளர்ந்த கட்சி இது. சிடிஆர் நிர்மல்குமார் லாஸ்ட்ல பேசும்போது என்ன சொன்னாரு? டிகே சிவகுமாருக்கும் டிஎம்கேக்கும் ஒரு டைப் இருக்கு, அதனாலதான் அவங்க வேணும்ட்டே திறந்து விட மாட்டாங்க. ஸோ எது நடந்தாலும் திமுக மேல பழிய போட்டுட்டு போறதுதான் இவங்களோட ஒரே குறிக்கோளா வச்சுட்டு செயல்படுறாங்க. இது வந்து மக்களுக்கும் புரியுது. எங்க மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடைறாங்க. நான் ஒண்ணும் இல்லைங்க, ஒரே ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அந்த ரீல்ஸ்ல அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா, சார் 20 வருஷத்துக்கு விஜய் ஆட்சி செய்யட்டும் சார், எங்களுக்கெல்லாம் தனியா ஒரு நாடு கொடுத்துடட்டும், அவருக்கு ஓட்டு போட்டவங்கள அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டோம், சரிங்களா? நல்லபடியா ஆட்சி செஞ்சா யாரா இருந்தாலும் ஓகே சார். இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும்னு கிடையாது. அடிமட்ட மக்களோட தேவையே என்னன்னு தெரியல. ஏன் சார் நார்மல் ரோட்ல உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு கூட தெரியும் சார், உன்னோட அடிப்படை தேவை என்ன? சாப்பாடு, தண்ணி, இருக்க இடம், அவ்வளவுதான். அதுவே ஒரு அடிப்படை தேவை இல்லைங்கும் போது அவர்கிட்ட நான் என்ன தேவையை நான் எதிர்பார்க்க முடியும்? ஏங்க 20 வருஷம் கூட விஜய் ஆளுட்டோங்க, எங்களுக்குன்னு தனி நாடு நீங்க கொடுத்துருங்க. அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுடைய அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டோம், எங்களுக்கு தயவு செஞ்சு தனி நாடு கொடுத்துருங்க. மக்கள் மனநிலை அந்த நிலைக்கு போயிடுச்சு. யார் யாரெல்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ரீல்ஸுக்கு மேல ரீல்ஸ் போட்டு ஓட் ஃபார் டிவிக்கே விசில் அடிங்கன்னு கத்திட்டு இருந்தாங்களோ, இப்ப அவங்களாம் நீங்க சமீப காலங்கள்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. எவ்வளவோ பேரு கரண்ட் பில்லுக்காக, அதாவது பல விஷயங்கள் இருந்தாலும் அவங்க ஒரு விஷயத்தை தான் எடுத்து பேசுறாங்க, கரண்ட் பில்லு. ஏன்னா இண்டிவிஜுவல்ஸ் எல்லா இண்டிவிஜுவலும் அஃபெக்ட் ஆகுறாங்க. என்னங்க இது, நம்ம 200 யூனிட் ஃப்ரீ, நீங்க நாங்க ஏதோ பில்லு கம்மியாகும்னு நினைச்சா, ஏன்னா 200 யூனிட் ஃப்ரீ போட்டு பில்லு ஜாஸ்தியா போனா யார் என்னன்னு நினைப்பா? நீங்க சொல்லுங்களேன். பிகாஸ் மேனேஜ்மெண்ட். ஏன்னா அந்த கட்சியில இருக்கிற யாருக்குன்னா அந்த மேனேஜ்மெண்ட்னு ஒண்ணு தெரியுதானா? தெரியாது. பிகாஸ் திமுக மேல பழி. ஏங்க நேத்து சட்டமன்றத்துல ஆதவ அர்ஜுனா பேசும்போது பேசுறாரு, ஏதோ ஒரு ஃப்ளோல பேசிக்கிட்டு, நம்மளுடைய அண்ணன் தங்கம் தென்னரசனுக்கு தெரியும், ஏன் எங்களுடைய நிதியமைச்சர் இருந்தவங்களுக்கு தெரியும், நம்ம 1 ரூபாய் கொடுத்தா நமக்கு 40 ரூபா திருப்பி கொடுக்குறாங்க. ஏன்? நமக்கான அதிகாரம் கிடையாது. ஓகே, 29 பைசா நம்ம 1 ரூபாய் கொடுத்தா அவங்க இன்டர்ன்ல 40 ரூபாய் கொடுக்குறாங்களா? என்ன மாதிரி புரிதலோட இவங்க எல்லாம் சட்டமன்றத்துல நின்றுட்டு பேசுறாங்க, புரியுதா? ஏங்க 140ன்றது ஒரு நம்பர், பட் நீ என்ன கண்டெக்ஸ்டோட பேசுற? ஏன் 1க்கும் 40க்கும் நாங்க 39 தான் நாங்க டிஃபரன்ஸ் சொல்லிடலாம், பட் என்ன கண்டெக்ஸ்ட்? அப்போ உன் மனசுல இருந்து பேசினா இதெல்லாம் தவறா பேசுவீங்களா? எழுதி வச்ச பேப்பர்ல இருந்து படிக்கிறோம், அப்ப தவறாதான் வருது. உடனே அங்க இருக்கிற ஆப்போசிட்ல இருக்கிற எம்எல்ஏஸ் எல்லாம் சொல்றாங்க, ஏங்க நாங்க 40 ரூபான்றீங்க, 29 பைசா தாங்க தரான். எது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம 1 rupees பே பண்ணா, டாக்ஸா பே பண்ணா, இன்டர்ன் அவன் 29 பைசா தான் தரான் நம்மளுக்கு. ஆனா நம்ம சார்வால், எது படிச்ச அறிவாளி நெட்டக்கொக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, நம்ம 1 ரூபாய் குத்தா 40 ரூபாய் தராங்களாம். டேய் 1 ரூபாய் குத்துட்டு அவங்க 1 ரூபாய் குத்தாலே நம்மளுக்கு சந்தோஷம்யா, எங்கேயோ போயிடும்யா நம்ம நாடு, 40 ரூபாய்லாம் தேவையில்லையா? அப்புறமா தமிழ்நாடு வந்து பார்த்தா சிங்கப்பூர் யூஎஸ் எல்லாம் பீட் பண்ணிட்டு போடும். சோ இந்த மாதிரி ஆளுமை திறமை சுத்தமா இல்லாதவங்க அந்த சட்டமன்றத்துல பேசும்போதெல்லாம் ஒவ்வொருத்தர் விஜயை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது? எங்க விஜய் கிட்ட நல்ல பேர் வாங்கணும், விஜயை அட்ராக்ட் பண்ணணும், அதுக்காக எதுனா ஒண்ணு பேசுறது. ஒன்றும் இல்லை, மரிய வில்சனை நீங்களே பார்த்துருப்பீங்க. திங்கட்கிழமை என்ன பொங்குனாருன்றதை நீங்களே பார்த்தீங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வச்சு செஞ்சாங்க சார்வால. நேற்று வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அப்படியே வந்து சாஸ்தாங்கமாக மன்னிப்பு கேட்குற மாதிரி, ஆனாலும் பாருங்க கீழே விழுந்தாலும் என் மீசையில மண்ணு ஒட்டாதரா அப்படின்ற ரேஞ்சில் மன்னிப்பு கேட்டுட்டு பாட்டு பாடிட்டு அப்படியே நவுந்து போறாரு. அவரு என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கு தமிழ் மொழி தான் தாய்மொழி, ஆனா என்ன பண்ணுறது, சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன் இருக்குன்னா, இவர் வந்து திருவாரூர்ல இருந்தாராம், பாண்டிச்சேரியில இருந்தாராம், சென்னையில இருந்தாரா, இப்ப ஆர்கே நகர்ல இருந்தாராம்.
இந்த 4 ஏரியாவும் சுத்தினால ஒரு ஸ்லைட்டா தமிழ்ல பிரச்சனை இருக்கு. ஏன்னா திருவாரூர்ல ஹிந்தி பேசுறாங்க, பாண்டிச்சேரியில பிரெஞ்சு பேசுறாங்க, சென்னையில வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் பேசுறாங்க, ஆர்கே நகர்ல ரஷ்யன் பேசுறாங்க. ஸோ சாருக்கு தமிழ்ல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏங்க நம்ம என்ன கேட்குறோம்னா, எஸ் நீங்க மன்னிப்பு கேட்டீங்க, அதை நாங்க மனமாற வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், அதுல தப்பே கிடையாது. ஏங்க தெரியாம நீங்க பேசிட்டேன், கோவப்பட்டுட்டேன், சாரி மன்னிச்சுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த கம்பி கட்டுற கதெல்லாம், இல்லை எதுக்கு இந்த கம்பி கட்டுற கதை? அதே மாதிரிங்க மரிய வில்சன், ஏங்க சில பேர் வந்து அந்த மனசார கேட்கறதுன்னு ஒன்று இருக்கு, ஒரு சாரி, சரி அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கலாம்ப்பா, ஏதோ ஒரு வாட்டி தவறா பேசிட்டாருப்பா, இவரெல்லாம் நெக்ஸ்ட் வாட்டில திருந்திருவாருன்ட்டு. ஆனா இந்த கேரக்டர் இருக்கு பாருங்க, இந்த மாண்புமிகு மரிய வில்சன் அவர்கள், இவரெல்லாம் born with this attitude. ஏங்க இங்க மட்டும்தான் இவரோட பேச்சு நடவடிக்கை இப்படியா, இல்ல இன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படி ஆயிடுச்சானா? கிடையாது. 20, 30 வருஷம் 40 வருஷமா ஆட்டிடியூடே அப்படிதான் போது இந்த ஆட்டிடியூட்லாம் சேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நாளைக்கும் சரி நாளன்னைக்கும் சரி சட்டமன்றத்தில் இவர் பேசினாலோ இல்லை எதிர்த்தரப்புல இருந்து எதனா ஒரு கேள்வி கேட்டாலோ இவரோட ரியாக்ஷன் இதாக தான் இருக்கும். ஸோ சட்டமன்றத்தில் இனிமேட்டு ஒரு புக்கு தனியாக எடுத்து வைக்கணும், மரிய வில்சன் எத்தனை வாட்டி சாரி கேட்பாருன்ட்டு. ஏன்னா ஒரு வாட்டி பேசிட்டு ஒரு வாட்டி சாரி தான் கேட்க போறாரு. ஏங்க கொஞ்சம் நினச்சிக்கோங்க, ஒரு லைவ் போயின்னு இருக்குது, ஒரு சட்டமன்றத்திலேயே நீ இப்படி பேசுறியே, உங்க வீட்டில் எப்படி பேசுவ, உங்க அண்ணன் வீட்டில் எப்படி பேசியிருப்பீங்க, அந்த கட்டையை தூக்கி அடிக்கும் போது உங்க ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? எங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சட்டமன்றங்க, எனக்கு தெரிஞ்ச சட்டமன்றத்தில் யாருன்னா இப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாங்களான்னு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஆட்டிடியூட். இது சேஞ்ச் ஆனா நமக்கு சந்தோஷம், ஆனா சேஞ்ச் ஆகுமானா இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க்கு. விஜய் கூப்பிட்டு கிளாஸ் எடுத்துருப்பாரு போல, அதனால சும்மா சாரி கேட்கணும்னு சாரியை கேட்டுட்டு ஐயோ விஜய் சாரும் நம்மளுக்கு கிளாஸ் எடுத்துட்டாரு, அவரை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடுறா அப்படின்ட்டு எம்ஜிஆர் பாட்டை போட்டு இது சட்டமன்றமா ஏர்டெல் சூப்பர் சிங்கர் காம்படிஷனான்னு தெரியாத அளவுல இருக்குது. அதுதான் விஜய காக்கா பிடிக்கணும். எப்படின்னா விஜய் கிட்ட நல்ல பேர் வாங்கணும். இங்க தமிழ்நாடு எப்படி நாசமா போனாலும் யாரும் பெருசா ஃபீல் பண்ண போறது கிடையாது. எங்க கோவையில ஒரு சம்பவம் கேள்விப்பட்டீங்களா இல்லையாங்க? ஒரு பையனை எங்க 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க, ஒரு பையனை அடிச்சு சாகடிச்சிருக்காங்க. இட்ஸ் மர்டர், ஆக்சுவலா கொலை. 20 பேருங்க. எங்கெங்க சட்டம் ஒழுங்கு, எங்கெங்க காவல்துறை? எங்க கேட்பாங்களா இல்லையா? ஒரு பையன் ஆச்சுக்கினாலே அது பெரிய இஷ்யூ. ஒரு 20 பேர், அதாவது அந்த பசங்க காலேஜுக்கு போற வழியில ஒரு 4-5 பைக்ல வந்து இவனை தூக்கி பைக்ல உட்கார வச்சுக்கிட்டு நீங்க ஒரு கிரவுண்டுக்கோ எங்கேயோ போயிட்டு அவனை அடிச்சு திருப்பி எடுத்துட்டு வந்து ஹாஸ்டல்ல விட்டு போறீங்கன்னா அப்ப இங்கெல்லாம் வந்து காவல்துறையே இல்லையா? அதுவும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ராடு வச்சுன்னு தண்டுறாங்க, கத்தி வச்சுன்னு தண்டுறாங்க, உருட்டுக்கட்டை வச்சுன்னு தண்டுறாங்க. எங்கெங்க செக்அப் பண்றீங்க? அதுவும் கோவையிலங்க, ஏதோ எங்கேயோ ஒரு கிராமத்துல எதனா நடந்திருந்தா கூட பரவாயில்ல. சட்டம் ஒழுங்கு வைத்திருக்கிற நம்ம விஜய் சார் இதற்கு பதில் அளிப்பாரா? நேற்று உதயநிதி பாத்தீங்கன்னா அழகா தெளிவா கேட்கிறார் சட்டமன்றத்திலே. 20 பேர் கொண்ட கும்பலால, அதுவும் அவர் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறார். இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதற்கு பின்னாடி வந்து இவர் யார் யாரெல்லாம் கஞ்சா பயன்படுத்துறாங்கன்ற லிஸ்டை இவர் சொன்னனால அந்த லிஸ்ட்ல இருந்த நபர்கள் இவரை தாக்குந்தா தகவல் வந்திருக்கு. இதற்கு அரசு என்ன விளக்கம் தரப்போகிறதுன்னு கேட்கிறாரு. ஆனா ராஜ்மோகன் சார் என்ன தெளிவா சொல்றாருன்னா, அது வந்து கோஷ்டி பூசலுங்க. அத நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல மிஸ்டர் உதயநிதி அவர்களே, இது வந்து கோஷ்டி பூசல், இது வந்து முன்பகை அப்படின்ட்டு ராஜ்மோகன் சொல்றாரு. அது சபாநாயகர் இல்ல நம்ம திங்கக்கிழமை இதை பத்தி பேசுவோம் அப்படின்ட்டு திங்கக்கிழமைக்கு போஸ்ட் பண்றாரு. ஸோ திங்கக்கிழமை இதை பத்தி விவாதம் நடக்கும். ஏன்னா அந்த சம்பவம் நீங்க எல்லாரும் தெரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியல. ஒன்னும் இல்லைங்க, கள்ளக்குறிச்சியை சேர்ந்த மாணவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அவன் பேர் அமுதன்ங்க, கோவையில போய் படிக்கிறான். ஏங்க ஜஸ்ட் 20 இயர்ஸ். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த பெற்றோர்களின் கதறலை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஒரு பையனை கஷ்டப்பட்டு ஒரு 19 வயசு 20 வயசு வளர்த்துட்டு அவன் ஏதோ உடல்நிலை சரியில்லாம செத்துட்டான், அப்படிக்கு இப்படின்னா கூட ஓரளவுக்கு மனசை தேத்திக்கலாம். ரொம்ப நாளா ஃபீவர் இருந்துச்சுப்பா, இல்ல திடீர்னு ஒரு நோய் அட்டாக் ஆச்சுப்பா, இறந்து போயிட்டான்ப்பா, நான் ஒரு மனசை தேத்திக்கலாம். ஏங்க புள்ள காலேஜுக்கு போயிட்டு படிச்சு இது நாளைக்கு இன்ஜினியர் ஆகும், நாளைக்கு டாக்டர் ஆகும்னு ஒரு கனவோட அனுப்புற பெற்றோர்கள் அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு கேள்விப்பட்டா அவங்க மனசை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எல்லாருமே இந்த வீடியோ பாக்குற பாதி பேர் பேரண்ட்ஸா தான் இருப்பீங்க. அவங்க நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் சேஃப்டி பண்ண வேண்டியது யாரு? காவல்துறை, அரசாங்கம். நீங்க கேட்டீங்கல்ல, போன வாட்டி திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது என்ன நடந்தாலும் திமுக 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 நீங்களே,
அப்ப இப்ப நாங்க தாவேக்கான்னு சொல்றது தப்பான்னு நான் கேட்கிறேன். ஏங்க சரி, இதே கொலைங்க, இதே கோவை சம்பவம், இதே 20 பேர் கொண்ட கும்பல் ஒருத்தரை தூக்கின்னு போயிட்டு அடிச்சு சாவடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதே டிஎம்கே பீரியட்ல நடந்திருந்தா இந்நேரத்துக்கு விஜய் சார் என்னென்ன பேச்சு பேசியிருப்பாரு. நேத்தே அறிக்கை விட்டு இருக்க மாட்டாரு. கையால் ஆகாத திமுக அரசு, ஸ்டாலின் சார் என்ன தூங்குறீர்களா, இங்க சட்டம் ஒழுங்கா வச்சுட்டு இருக்கிறது நீங்க தானே, உடனே ராஜினாமா செய்யுங்க, நான் முதலமைச்சர் ஆனதுல இருந்து ஒரு கொலை நடக்காது, ஒரு கொள்ளை நடக்காது, ஒரு ரேப் நடக்காதுன்னு பேசியிருப்பீங்கல்ல. அப்ப இதுக்கு யார் பதில் சொல்லுவா? இல்ல இதுக்கு யார் பதில் சொல்லுவா? சட்டமன்றத்துல நீங்க மொக்கம் வாங்கிட்டே தான் இருக்கீங்க. ஒண்ணுல நீட் இஷ்யூவை பத்தி பேசும்போது ராஜ்மோகன் சார் சட்டமன்றத்துல ஏஞ்சி சொல்றாரு, அரசியலில் அரியணை ஏறுவதற்கு முன்பே இந்த நீட்டுக்கு எதிரான போரில் முதல் விதையாக விழுந்த அனிதாவின் வீட்டில் தரையில் அமர்ந்த மனிதர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். அனிதா அவர்கள் இறந்த பிறகு அதற்கு குரல் கொடுக்கும் வகையில் ஆட்சி இல்லாத காலத்திலேயே நாங்கள் அனிதா அவர்களின் வீட்டுக்கு சென்றும் அந்த தரையில் அமர்ந்தவர் எங்கள் தலைவர் விஜய். யார் சொல்றா? மிஸ்டர் மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாப்ல. அந்த அதரான் நம்ம எம்எல்ஏ எல்லாம் சும்மாவா? அங்கிருந்து அட்டாக் கவுண்டர் அட்டாக் வருது. ஜூன் 21 மறுதேர்வுக்கு முன்னாடி சேலத்தில் சேர்ந்த கோபிகா, தருமபுரி ரோஷினி, கிருஷ்ணகிரி வெற்றி ஆனந்தன் 3 தமிழ் ஊர்கள் நீட்னால இறந்தாங்க. இதுக்கு யார் சார் போனது? சரிங்க சார், ஆட்சி இல்லாத நேரத்துல போய் அனிதா அவர்களை நீங்க பாத்தீங்க. ஜூன் 21க்கு முன்னாடி எது நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு லிஸ்ட் போடுறாரு. இந்த மாணவி இறந்து போச்சு, அந்த மாணவி இறந்து போச்சு. இவங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க ஏன் சார் போகல? நியாயம் தானங்க? அப்போ நீங்க ஆட்சி இல்லாதப்போ ஒரு மாதிரி, ஆட்சி வந்த பிறகு ஒரு மாதிரியா? ஏன் அனிதா அவர்களின் இறப்புக்கு போனீங்க, அதுக்கப்புறமா நீட்டால தற்கொலைகள் நடந்திருக்கு, அவங்க வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியது தானே? ஸோ இந்த மாதிரி தான் இவங்க ஒரு வித்தியாசமா செயல்படுற கேரக்டர். எப்படியோ பொய் சொல்லி ஆட்சியில உக்காண்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களே நம்பிக்கை இல்லாம தான் இருந்தாங்க. அது வேற டிபார்ட்மெண்ட். நம்மளாம் ஜெயிப்போமான்னு அவங்களுக்கே தெரியாம தான் இருந்தாங்க. நம்ம மக்கள் வாரி வழங்கும் கடவுள்களை போல இல்லையா, அந்த இவிஎம் மிஷின்ல எதனா சூனியம் வச்சானுங்களா நம்மளுக்கு தெரியல. எப்படியோ வாக்கு போட்டாங்க, இவங்க போய் உக்காந்துட்டாங்க. இப்போ அந்த பெற்றோர்களின் மனநிலையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன்னா அவன் காலேஜுக்கு படிக்க போறான். ஏங்க 2 தரப்பு இதுல பிரச்சனையே என்னன்னாங்க, ஒரு விஷயத்த எது உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாது, பட் ஒரு விஷயத்த எப்படிலாம் டைவர்ட் பண்ண முடியுமோ அப்படிலாம் கூட டைவர்ட் பண்றாங்க. ஏங்க நல்லா கேட்டுக்கோங்க. இவன் ஒரு காலேஜுக்கு படிக்க போறான். அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ல இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நைட் டைம்ல ஒரு 11 மணி கணக்குல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2 பசங்க, இவரும் இந்த அமுதனும் அவரோட ஃப்ரெண்டும் கீழே இறங்கி வெளியில போயிருக்காங்க. ஹாஸ்டல்ல இருந்து வெளியில போகும்போது அங்க சமையல் குக் பண்ற நார்த் இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா கீழே ஏதோ பொருளை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பொருள்ன்றது தெளிவா சொல்லல. அது ஆன்ஸா இருக்கலாம், இல்ல கூல்லிப்பா இருக்கலாம், இல்ல கஞ்சாவா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணிருந்திருக்காங்க. அதை இந்த பசங்க தட்டி கேட்டதாகவும் ஒரு தரப்பு தட்டி கேட்டாங்கன்னு சொல்லுது. ஒரு தரப்பு அமுதன் கூட போன ஒரு ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, என்னப்பா வச்சுக்கிற எனக்கு கொடுப்பான்னு கேட்டதாகவும். அப்ப இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்திருக்கு. அப்ப இந்த நார்த் இந்தியனை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. எங்க நார்த் இந்தியனை போட்டு அடிச்சுட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க. அடினா பெரிய அடி இல்ல, ஓரளவுக்கு சும்மா கை தகராறு மாதிரி நடந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. இவங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் அந்த நார்த் இந்தியன்ஸ் காலேஜில் போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, நாங்க இனிமேட்டு குக் பண்ண மாட்டோம், என்ன இது மாதிரி உங்க காலேஜில் சேர்ந்த பசங்க அடிச்சிட்டாங்க. ஓகே, அவங்க சொல்றது தப்பு கிடையாது, அடிச்சிட்டாங்கன்ட்டு அவங்க சொல்ல. இவங்க அப்புறமா பேரண்ட்ஸை கூப்பிட்டு அந்த 2 பசங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டு அமுதன் பேரண்ட்ஸும் கூப்பிட்டுட்டு இது மாதிரி பண்றாங்க இப்படின்னு சொல்லும்போது, நீங்க ஹாஸ்டல்ல இருக்காதீங்க, நீங்க வெளியில எங்கன்னா போய் தங்குங்க அப்படின்னு லாஸ்ட்ல காலேஜ் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கு. ஏன்னா நீங்க இருந்தீங்கன்னா இவங்க சமையல் குக் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்க ஒரு 1500-2000 பேர் குக் பண்ணோம். ஸோ நீங்க எங்கன்னா கொஞ்ச நாள் வெளில போய் தங்குங்க, அப்புறமா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பப்படுறாங்க. இந்த மீன் டைம்ல என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இந்த 1 வீக் ஆஃப் டைம் கேப்ல இந்த அமுதன் கிட்ட இருந்து யாரெல்லாம் இந்த காலேஜில் கஞ்சா யூஸ் பண்றாங்க, இல்ல போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க யாரு, போதை பழக்கத்தை யார் சப்ளை செய்யறா, யார் விற்கிறா அப்படின்ற டீட்டெயில்ஸை இந்த காலேஜ் நிர்வாகம் வாங்குந்தா ஒரு தகவல் வருது. இதுதான் பாயிண்ட். காலேஜ் நிர்வாகம் வாங்குந்தா ஒரு தகவல் வருது. காவல்துறைக்கும் அந்த தகவல் போனதாகவும் தகவல் சொல்றாங்க. காவல்துறையும் விசாரணையில பாத்தீங்கன்னா யார் யாரு எந்தெந்த பசங்க கஞ்சா வச்சுன்னு இருக்கானுங்க, விற்கிறானுங்க அப்படின்ற தகவல் போன மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த பையன் இந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டு வெளியில போயாச்சு, ஒரு ஹாஸ்டல்ல தங்குறான். இப்போ அடுத்த நாள் என்ன ஆகுது? அடுத்த நாள்னா அந்த ஹாஸ்டல்ல இருந்து ஒரு நாள் திடீர்னு வரும்போது இவன் லிஸ்ட் அவுட் பண்ணான் பாத்தீங்களா பேரு, இவன்லாம் கஞ்சா விற்கிறான், அவன்லாம் கஞ்சா சப்ளை பண்றான், அவன்லாம் கஞ்சா யூஸ் பண்றான்னு லிஸ்ட் அவுட் பண்ணதா ஒரு லிஸ்ட் இருக்கு பாருங்க.
அதை இல்ல அதுல இருக்கிற மாணவர்கள் எப்படி இவன் நம்ம பேரெல்லாம் கோத்து விடுவான், எப்படி நம்மள கோத்து விடுவான்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 20 பேருங்க. ஏங்க 4 பைக்கு, 4 5 பைக்கோ, ஒருத்தன் 3 பேரோ ட்ரிபிள்ஸோ 6 பைக்கோ என்னமோ ஏற்றி இவனை எடுத்துன்னு போயிட்டு, ஏங்க இவனும் நண்பனும் நடந்து போயிருக்கான். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேரையும் ஏத்தின்னு போயிட்டு ஒரு கிரவுண்ட்லயோ எங்கேயோ வச்சு அடிச்சு, அந்த நண்பன் வந்து நீ ஓடிடுறான்னு திருத்திருக்கானுங்க. அவன் போய் ஓரமா நின்று பார்த்துருக்கான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு நம்ம ஃப்ரெண்டை ஒருத்தன் அடிக்கிறான், ஏங்க அவனால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. 20 பேர் இருக்காங்க. ஸோ அவனால ஸ்டாப் பண்ண முடியுமானா முடியாது. அவன் மிஞ்சி போனா என்ன பண்ணிருக்கலாம், ஒரு 100க்கு ஃபோன் போட்டு சார் இது மாதிரி பாருங்க சார் பசங்க போட்டு அடிக்கிறாங்க சார் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். பட் அந்த பையன் பண்ணானான்னு தெரியல. பட் அந்த நேரத்துல வந்து யாருக்குமே என்ன ரியாக்ஷன் பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா சின்ன பசங்க 19-20 வயசு பசங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி டப்புன்னு வருமானா நம்மளுக்கு தெரியாது. இப்போ இந்த காலத்துலன்னா நம்ம பண்ணிடலாம், அவங்களுக்கு வருவாங்க. ஸோ அவன் வந்து விட்னஸ் பண்றான், போட்டு அடிக்கிறத கத்தியை வச்சு இப்ப அந்த பின்னாடி ஆண்டில வச்சு நெஞ்சில குத்துறாங்களாம். இதை வந்து அவங்க அண்ணன் சொல்றாரு, யாரு இறந்து போன அமுதனோட அண்ணன் சொல்றாரு, இது மாதிரி அந்த பையன் பார்த்துட்டு எங்க கிட்ட சொல்றான், என் தம்பியை இரும்பு ராடால இங்க அடிச்சாங்க, என் தம்பியை நெஞ்சில போட்டு கத்தியில பேக் சைடை வச்சு குத்துறாங்க, போட்டு அடிச்சுட்டு எடுத்துட்டு போய் போட்டுருக்கான் ரூம்ல திடீர்னு வந்து இவன் மயக்கம் இருக்கிறத பார்த்துட்டு தான் ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் சேர்க்கிறான். ஏங்க இப்படி ஒரு கதை இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்க, கஞ்சா யூஸ் பண்ணவங்க லிஸ்ட்டை இவன் வெளியில சொன்னனால அதுல சேர்ந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா பழிவாங்கும் நோக்கத்தோட ஐயோ இவன் நம்ம பேரை போட்டு கொடுத்துட்டான்டா அப்படின்னு போயிட்டு அட்டாக் பண்ணதா ஒண்ணு இருக்கு. ஏங்க தி அதர் சைடு இன்னொன்னு என்ன போயின்னு இருக்குன்னா, இவன் வந்து இந்த ஹாஸ்டல்ல தங்க போனான் பாத்தீங்களா, அந்த ஹாஸ்டல்ல தங்க போகும்போது அந்த ஒரு வார டைம் ஃப்ரேம்ல ஏதோ ஒரு நாள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ரூம்குள்ள பூந்து முகமுடி போட்டு அவங்க போனை வந்து இவங்க திருடின்னு வந்துட்டாங்களாம். அவங்க போனை திருடும் போது அமுதனோட முகமுடி ஒண்டி கழண்டி போச்சான். அதுல அந்த பசங்க வந்து அமுதனை நோட் பண்ணிட்டாங்களாம். நோட் பண்ணிட்டு அந்த பசங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அடுத்த நாள் அமுதனும் ஃப்ரெண்டும் நந்து வரும்போது நீயாடா எங்க போனை திருடுன்னு போட்டாச்சாங்களா. ஏங்க இததான் வந்து மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது கோஷ்டி பூசல் முன் தகராறு. அதாவது இந்த செல்போன் பிரச்சனைகளை காரணம் காட்டி இது கோஷ்டி பூசல் முன் தகராறுன்றாரு. ஏங்க அவங்க அண்ணன் பேட்டி கொடுக்குறாப்புல, அமுதனோட அண்ணன் பேசுறாங்க, நேற்று இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு அப்படின்ட்டு நியூஸ்ல வந்து தகவல் வெளியான நிலையில இன்னைக்கு சட்டசபையில வந்து அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தாக்குதல் வந்து என் தம்பி வந்து இந்த கஞ்சா விற்பனை செய்யறவங்களை போட்டு கொடுத்து இந்த மாதிரி குலைவரையில் தாக்குதல் செஞ்சது இல்ல, இது கோஷ்டி மோதல் அப்படின்ட்டு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனா இது வந்து இது கோஷ்டி மோதல் இல்லைன்னு சொல்றேன். ஒரு சிங்கிள் பர்சனை வந்து 15ல இருந்து 20 பேர் 30 பேர் வந்து தாக்குதல் பண்றாங்கன்னா அது எப்படி சார் கோஷ்டி மோதலாகும்? அவங்க அண்ணன் சொல்றாரு. ஏங்க அமைச்சர் வந்து சட்டமன்றத்துல பேசுறாரு, ஏங்க எவ்வளவு ஃபாஸ்டா ரீச் ஆகுதுன்னு ஒண்டி பாருங்க நம்ம பேசுறது. ஏங்க அமைச்சர் சட்டமன்றத்துல பேசுந்து அந்த இஷ்யூக்காக தன் தம்பி இறந்து போயிட்டான்னு ஹாஸ்பிட்டல்ல நின்று இருக்கிற பிரதர் அவங்க அண்ணன் உடனே பார்த்துட்டு உடனே ரிப்ளை கொடுக்குறாரு. அப்ப பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம மெசேஜஸ் போய் ஸ்ப்ரெட் ஆகுது. அமைச்சர் பேசுனா அவங்க அண்ணன் சொல்றாரு, ஏங்க அமைச்சர் வந்து இது கோஷ்டி பூசல்ன்றாரு இப்படின்றாரு, அப்படிலாம் கிடையாதுங்க. ஏங்க கோஷ்டி பூசல்னா என்னங்க, கோஷ்டி பூசல்னா எப்படிங்க நடக்கும்? 5 பேர் மோதிப்பான், இல்ல 10 பேர் 8 பேர் மோதிப்பான், இல்ல 20 பேர் மோதிப்பாங்க. ஆனா 20 பேர் சேர்ந்து என் ஒரு தம்பியை தாக்கியிருக்காங்கன்னா அது பேர் கோஷ்டி பூசலாங்க. ஏங்க தனியா தூக்கின்னு போய் அடிப்பாங்களா? ஃப்ரெண்ட்ஸோட 5-10 பேர் இருக்கும்போது போய் கிளாஷ் ஆகுறதுதான் கோஷ்டி பூசல். அப்ப என் தம்பி வந்து இதெல்லாம் சொன்னனால, இந்த கஞ்சா விவரங்களும் யார் யார் வச்சுன்னு இருக்காங்க யார் யார் வித்துன்னு இருக்காங்கன்னு சொன்னனால என் தம்பியை இன்னைக்கு கொலை செஞ்சிருக்காங்க. இது என்னன்னா கொஞ்சம் நினைச்சுக்கோங்க, படிக்க போற பசங்க என்னென்ன நடக்குது பாருங்க. அம்மா அப்பா நிம்மதியா காலேஜுக்கு அனுப்பிட்டு வீட்டுல உட்கார முடியுதாங்க? மிஸ்டர் விஜய் சார் கேட்டீங்களே, இந்த தமிழ்நாட்டுல எங்கேயும் நடமாட முடியல, கைவரைக்கு போக முடியுதா? பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? நான் அன்னைக்கே சொன்னேன், இங்க வச்சு நீங்க சொல்லும் போது பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டீங்க. உங்க கவர்மெண்ட் வந்துச்சுன்னா எவனுக்குமே பாதுகாப்பு இருக்காது, ஆண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இருக்காதுன்னு இதோ நந்துன்னு இருக்குல்ல. அப்போ உங்க காவல்துறை மேல என்ன பயம் இருக்குது அங்க இருந்த மாணவர்களுக்கு? 20 பேர் சேர்ந்து ஒருத்தனாச்சிருங்க. ஏங்க ஒரு ஆயுதங்கள் ஃபர்ஸ்ட் உங்க கையில எப்படிங்க கிடைக்குது? ஏங்க கத்தி வச்சிருந்தாங்கன்றான். 19-20 வயசு பையன், அது ஒரு வெல்நோன் காலேஜ் வேற, பேர் எல்லாரும் அறிந்த காலேஜ் ஒன்று, அதை நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா காலேஜ் சைட்ல இருந்து எதனா தவறு இருந்தா நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். ஏன் ஒரு வெல்நோன் காலேஜ் கத்திய வச்சுக்கின்னு மாணவர்கள் எப்படி சுத்தின்னு இருப்பான்? கட்டையை வச்சுக்கின்னு மாணவர்கள் எப்படி சுத்தின்னு இருப்பான்?
இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது யார் பொறுப்பு? விஜய் சார், உங்க பொறுப்பு தானே. ஆனா அதை பத்திலாம் இந்த அரசாங்கம் எதுனா கவலைப்படுமானா சுத்தமா கிடையாது. இப்ப எது வேணும் கேளுங்க, திமுக மேல பழிய போடுவாங்க. ஏங்க கஞ்சா ஒழிக்க போறேன், போதையை ஒழிக்க போறேன், அதுக்குன்னு தனி காவல்துறை அமைக்க போறேன், அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் 3 கிலோமீட்டர் ஓடினார் வேற போதையை ஒழிக்க. ஒழிஞ்சிருச்சா? நான் கேட்கிறேன், ஒழிஞ்சிருச்சா? இதே திமுக கவர்மெண்ட் இருந்தா நீங்க இந்நேரத்துக்கு சும்மா இருந்திருப்பீங்களா? ஏங்க 3 மாசத்துல ஒழிக்க முடியாது, நானே ஏத்துக்கிறேன். பட் எதுனா முன்னேற்றம் இருக்கான்னு கேட்கிறேன். எவன் கஞ்சா வித்துந்தானோ அவன் கஞ்சா வித்துந்தான் இருக்கான், எவன் ஆன்சை வித்துந்தானோ இன்னொன்னா ஆன்சை வித்துந்தான் இருக்கானுங்க. என்ன முன்னேற்றம் நடந்திருக்கு? ஏங்க முன்னேற்றம் அடைந்தால் அதை நானே எடுத்து பாராட்டுவாங்க, நானே எடுத்து பேசுவேங்க. ஆனா அடையிலேயே இந்த மாதிரி 20 பேர் சேர்ந்து ஒருத்தனாச்சு சாவடிக்கிறதெல்லாம் நான் இப்பதான் கேள்வியே பாடுறேன். ரவுடி ஸ்கூல்ல இருக்கலாம், மாணவர்கள் மத்தியில் ஏங்க ஒரு போனை களவான்னு போயிட்டான், ஏங்க அந்த கூற்றே உண்மையா கூட இருக்கட்டுமே, போனாலே ஒரு கலவரம் ஏற்படுத்துன்னு கூட போனை இவன் எடுத்துன்னு போட்டான், அதனால 20 பேர் சேர்ந்து ஒருத்தனை சாவடிப்பாங்க? நீங்க சொல்லுங்க. அப்ப ஏதோ வகையில ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கா இல்லையா? இதை வந்து காவல்துறை தான் வந்து பாத்தீங்கன்னா போய் விசாரிச்சு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அவங்க தான் எடுக்கணும். நம்மளுக்கு வந்து வர இன்ஃபர்மேஷனை வச்சு பேசுறோம், எது உண்மை தகவலும் நம்மளுக்கும் தெரியாது. பட் எஸ் போனால இருந்துச்சுன்னா ஓகே, பட் கஞ்சாவால அந்த புழக்கத்தால தான் இருந்தால் அது யாரோட தவறு? ஃபர்ஸ்ட் அது காலேஜ் மேலேயும் அப்போ பாயலாம். நம்ம ஒரு காலேஜுக்குள்ளேயே நடக்கிற விஷயங்கள் காலேஜுக்கு தெரியாம எப்படி நடக்கும்? இல்லாத சுத்தி இருக்கிற காவல்துறைக்கு தெரியாம எப்படி நடக்கும்? அப்போ அவர்கள் மேலேயும் நம்ம பழிய போடும். ஸோ என்ன இந்த அதுதான் நான் சொல்றேன்லங்க, பேசாம அந்த அக்கா கேட்ட மாதிரி தயவு செஞ்சு எங்களுக்கெல்லாம் தனி நாடு குத்துருங்க, எங்களால முடியல. வெறியும் நீங்க ரீல்ஸ் போடுறதுல மட்டும் தாங்க இந்த கவர்மெண்ட். இப்போ ஒன்றும் இல்லை, முதலீட்டாளர்னு ஏதோ ஒன்று தொடங்கி வச்சுக்கிறாருல, அதுலயும் வெற்றி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வெற்றி தான். அதுக்கான ரீல்ஸை போடுறதுல தான் இவங்க மும்முரமா இருப்பாங்க. இப்போ விஜய் பாட்டை போட்டு செதுக்கி எதனா ரீல்ஸ் போடுவாங்களே தவிர்த்து மற்றபடி கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா இவங்கன்னா? சுத்தமா ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த பாவம் எங்க கொஞ்சம் 20 வயசு அவங்க அம்மா அழுகுறாங்க, அவங்க அப்பா அழுகுறாங்க, அவங்க அண்ணன் அழுகுறான், தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த அண்ணனுக்கு தம்பி கிடையாது. ஆனா நம்ம போற போக்குல அது கோஷ்டி பூசல, அது கலவரம். எதுவுமே வந்து உண்மை நிலவரம் ஃபுல்லா தெரியாத வரைக்கும் நம்ம பேசக்கூடாது. அதுவும் குறிப்பா யூடியூபர்ஸ் பேசலாம், இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு கேட்கலாம். அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் இவங்கெல்லாம் வந்து உண்மை நிலவரம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு பேசணும். போற போக்குல அவர் சொன்னதை அந்த பையன் வந்து பிரஸ்ல சொல்றான்னா இப்போ மீடியாஸ் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா ரீச் ஆகுது பாருங்க. அதை தான் நம்ம சொல்ல விரும்புறோம். ஸோ இந்த 4 நாள் அஃப்கோர்ஸ் உங்க எல்லாருக்கும் போர் அடிக்க போகுது. 4 நாள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரீல்ஸ் போடுறத வச்சுதான் பேசுவோம். பரவாயில்ல, நம்ம அண்ணன் வந்து சனிக்கிழமை கூட தூங்க மாட்டாரு. எங்க முதலமைச்சர் விஜய் சனி ஞாயிறுலாம் கூட அவருக்கு ரெஸ்ட் இல்லை. அவர் மற்ற சிஎம் மாதிரி கிடையாது. மக்களே தெரிஞ்சுக்கோங்க, ரீல்ஸ் பண்ணோம்னா எங்க அண்ணன் சனிக்கிழமை நைட்டுனும் பார்க்க மாட்டார், ஞாயிற்றுக்கிழமை நைட்டுனும் பார்க்க மாட்டார்.